அர்த்தமுள்ள இந்து மதம். கவிஞர் கண்ணதாசனின் தத்துவ படைப்பு. அத்தியாயம் 51. மதுவும் மதமும். மது பழக்கம் உள்ள ஒருவனை மதுவினால் விளையும் தீமைகளை தெளிவாக எடுத்துரைக்க முடியும். எனக்கு 20 ஆண்டுகளாக அந்த பழக்கம் உண்டு என்பது ஒன்றும் புதிய செய்தியல்ல. அந்த தார்மீக ஒழுக்கக்கேட்டிற்கு நான் வக்காலத்து வாங்க வரவில்லை. ஆனால் சட்டத்தினால் மதுவை ஒழிக்க முடியாது என்று நான் வாதிட்டிருக்கிறேன். சட்டம் போட்டு ஒன்றை மறைக்க அது பற்றிய ஆசைகளே கிளர்ந்து எழும். முழுக்க மூடிக்கொண்டிருக்கும் பெண்ணை பார்க்க விரும்பும் கண்ணைப் போல் முழுக்க மறைக்கப்பட்டு ஒன்றைச் சுவைக்க விரும்புவது மனித இயல்பு. ஆகவேதான் மதுப்பழக்கம், விலைமாதர் உறவு இரண்டையும் சட்டத்தின் மூலம் ஒழிக்க முடியாது என்று நான் வாதிடுகிறேன். அடுத்தவனுக்கு தீமை பயக்கக்கூடிய சமுதாய ஒழுக்கக்கேட்டை மட்டுமே சட்டம் தடுக்க முடியும். தனி மனிதனின் ஒழுக்கத்திற்கு அது உத்தரவாதம் தேட முடியாது. காரணமவன் எங்கேயாவது மறைந்து நின்று கொண்டு அந்த ஒழுக்கக்கேட்டிற்கு பலியாவான். ஆகவே மது, விலைமாதர் என்ற இரு விஷயங்களில் அழுத்தமான நீதி போதனையே மனிதனின் மனத்தை மாற்ற முடியும். குடித்தால் உன் உடம்பு கெடும். மலத்துக்கும் சோற்றுக்கும் வித்தியாசம் தெரியாது. காரணம் இல்லாமல் வீண் பகைகளைக் கொண்டு வந்து சேர்க்கும். நீ என்ன சொன்னாலும் உலகம் உன்னை நம்பாது. நீ நிதானமாக பேசினாலும் கூட இது குடிகாரன் பேச்சு என்று தள்ளிவிடும். நீ குடிக்கும் மது உன் குடும்பத்தின் வாழ்வை குடித்துவிடும். உன் வருமானம் பாழாகும். செய்ய வேண்டிய காரியத்தைச் செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாது. மதுவினால் நீ நோயுற்றால் உனக்காக யாரும் வருத்தப்பட மாட்டார்கள். குடும்பத்தாலும் சமுதாயத்தாலும் ஒதுக்கப்பட்ட புல்லாக, பூச்சியாக நீ மாறிவிடுவாய். நற்குலப் பெண்கள் உன் அருகில் வரவே பயப்படுவார்கள். மொத்தத்தில் நீ மனிதனாகவே வாழ முடியாது. இப்படி அவனுக்கு இடித்துக் காட்டினால் ஒரு கட்டத்தில் இந்த அனுபவம் அவனுக்கு வந்து மதுவைக் கைவிட்டு விடுவான். ஆகவேதான் இந்தியா தோன்றிய காலத்தில் இருந்து, பின் இந்து மதம் பிறந்த காலத்தில் இருந்து மதுவுக்கு எதிராக மதம் வாதாடி போதித்திருக்கிறதே தவிர அரசர்களிடம் தன் சக்தியை பயன்படுத்தி அதை தடை செய்யச் சொன்னதில்லை. மது உள்ளே போனால் மதி வெளியே போகும். சாராயத்தை உள்ளே போட்டால் பூராயம் எல்லாம் வெளியே வந்துவிடும். குடிகாரன் பேச்சு பொழுது விடிஞ்சாக்கப் போச்சு. கள்ளுக் குடிச்சவனுக்கு சொல்லுப் புத்தி ஏறாது. இவையெல்லாம் கிராமத்துப் பழமொழிகள். மதுவிலக்கு பிரச்சாரம் இந்தியாவில் பல கோணங்களில், பல விதங்களில், பல கட்டங்களில் நடைபெற்று வந்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் நாட்டிலே குடிகாரர்கள் குறைவாகவே இருந்தார்கள். என்று மதுவிலக்குச் சட்டம் வந்ததோ அன்றிலிருந்துதான் குடிப்பவர்கள் அதிகமானார்கள். ஆகவே இந்த வகையிலும் மதம் போதித்து எழுப்பும் தார்மீக சக்தியை சட்டம் உருவாக்க முடியாது. இந்து மதம் மது உண்பவர்களையே அரக்கர்கள் என்று அழைத்தது. மதுவினால் மது இழந்தோர் கதைகள் இந்து மத ஏடுகளில் ஏராளம் ஏராளம். எங்கள் குடும்பத்தில் நான்தான் குடிக்கப் பழகிய முதல் மனிதன். எனக்கு முந்தைய தலைமுறையில் ஒவ்வொருவரும் குடித்துவிட்டு வருவோனைக் கண்டால் காலால் உதைப்பார்கள். என் தந்தை ஒரு கிராம முன்சீப்பையே அப்படி உதைத்திருக்கிறார். அந்நாளில் அரசாங்கம் லைசன்ஸ் கொடுத்தாலும் ஊருக்குள்ளே கள்ளுக்கடையோ சாராயக்கடையோ வைக்க எந்த கிராமத்திலும் யாரும் இடம் கொடுக்க மாட்டார்கள். குடித்துவிட்டு சபைக்கு வரும் ஒருவனை அந்நாளில் காணவே முடியாது. குடிப்பவனுக்கு பெண் கொடுக்க மாட்டார்கள். காரணம், இந்து மதத்தின் உணர்ச்சிகரமான போதனை அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. தாங்கள் குடிப்பதற்கு பெரும்பாலோர் சொல்லும் காரணங்கவலைகளை மறப்பதற்கே என்பதாகும். ஒரு இடத்தில் கம்பன் இதனை சுக்ரீவன் வாய்மொழியாக மிக அழகாகச் சொல்லுகிறான். நெருப்பை நெய்யால் அணைத்தேன் என்கிறான். கவலைக்காக குடிக்க ஆரம்பித்தால் உள்ளே போய் விழுந்த மது அந்த கவலையை அதிகப்படுத்துமே தவிர குறைக்காது. ஒரு குடிகாரன் குடிக்க ஆரம்பிக்கும்போது எதை நினைத்துக் கொண்டு குடிக்கத் துவங்குகிறானோ
அதுதான் அவன் குடித்து முடித்து தூங்கும் வரை விசுவரூபம் எடுத்து நிற்கும். முதல் ரவுண்டு குடிக்கும்போது ஒருவனை உதைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் 3வது ரவுண்டு முடிந்ததும் அவனை தேடி உன்னை போகச் சொல்லுமே தவிர அந்தக் கோபத்தை அது குறைக்காது. அதனால்தான் மேலை நாட்டார் தனியாக குடிப்பது இல்லை. சொசைட்டி ட்ரிங்கிங் என்று கூட்டம் கூட்டமாக குடிக்கத் தொடங்கினார்கள். குடித்துவிட்டு நாட்டியமாடத் தொடங்கினார்கள். விளைவு? எவ்வளவு குடிக்கிறோம் என்ற அளவு தெரியாமல் அற்ப ஆயுளிலேயே மாண்டு போனார்கள். தனியாக குடித்தால் கவலையின் அளவு அதிகமாகிறது. கூட்டமாக குடித்தால் குடிக்கும் அளவு அதிகமாகிறது. நமது புராணங்களில் குடிப்பவரது வயிறு பெரிதாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். அரக்கர்களின் வயிற்றை அப்படியே வர்ணிக்கிறார்கள். இது ஒரு மருத்துவ உண்மை. குடிக்க குடிக்க வயிற்றுக்குள்ளே ஊடுதடிஞி உற்பத்தியாகிறது. வயிறு மகோதரம் போல் ஆகிவிடுகிறது. ஈரலில் ஃபிதினுணு குடிநுணிண்டேன் என்ற நோய் உற்பத்தியாகிறது. ஆரம்ப காலத்தில் குடிகாரர்கள் நிறையச் சாப்பாடு சாப்பிடுவார்கள். நாள் ஆகஸ்ட் குடி அதிகமாகி சாப்பாடு குறைந்துவிடும். மரணம் வாசல் வரைக்கும் வந்துவிட்டது என்பது இதன் பொருள். தண்ணீரையும் நாம் குடிக்கிறோம், பாலையும் குடிக்கிறோம். ஆனால் எதையும் குடி என்று அழைப்பதில்லை. இதை மட்டும் ஏன் குடி என்கிறோம்? இது ஒன்றுதான் உயிரைக் குடிக்கிறது. குடியைப் பற்றிச் சொல்கின்ற புராண இதிகாசங்கள் எல்லாம் அவர்கள் குடித்தார்கள் என்று கூறிவிட்டு அதன் மூலம் என்னென்ன தவறுகள் செய்தார்கள் என்பதையே விவரிக்கின்றன. வள்ளுவர் சுருக்கமாக நஞ்சுண்பார் கள்ளுண்பவர் என்றார். இந்திரன் மதி மயங்கி அகலிகை கெடுக்கப்பட்டதற்கும் மதுவேதான் காரணம் என்று ஓர் உபன்யாசகர் சொல்லக் கேட்டிருக்கிறேன். என் அனுபவத்தில் சராசரி மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்து கடைசியில் முட்டாள்தனமாக முடிவெடுக்கும்படி வைப்பது மது ஒன்றே. இரவு நேரத்தில் அக்கம் பக்கத்தார் விழித்துக் கொள்ளும்படியாகக் கூட நான் சத்தம் போட்டிருக்கிறேன். எவ்வளவு அறிவுள்ள மனிதனையும் முட்டாளாக்கிவிடும் அந்த மதுவிற்கு அடிமையாகிவிட்டால் பிறகு மீள்வது கடினம். கம்பராமாயணத்தில் மதுவுண்டு மயங்கிய சுக்ரீவன் தன் நிலைமைக்கு இறங்கி கீழ்க்கண்டவாறு புலம்புகிறான். உறவுண்ட சிந்தை யானும் உரை செய்வான். ஒருவர்க்கு இன்னம் பெறல் உண்டோ, அவரால் ஈண்டியான் பெற்ற பேர் உதவி உற்றது இரலுண்டோ? எண்ணின் தீர்வான் இருந்த பேர் இடரை எல்லாம் நரவுண்டு மறந்தேன். காண நாணுவல் மைந்த என்றான். ஏயின அது அலால் மற்ற ஏழைமை பாலது என்னோ? தாய் இவள் மனைவி என்னும் தெளிவு இன்றேல். தருமம் என் ஆம். விவினை 5 ஆம். அன்றியின் தெருக்கு நீங்க மாயையின் மயங்குகின்றோம், மயங்கினமேல் மயக்கம் வைத்தோம். தெளிந்து தீவினையைச் செற்றார் பிறவியின் தீர்வர் என்ன தீனிந்திலா உணர்வி நோரும் வேதமும் விளம்ப வேயம் தெளிந்து உரை புழுவை நீக்கி நரவு உண்டு நிறைகின்றேனால் அழிந்து அகத்து எரியும் தீயை நெய்யினால் அவிக்கின்றாரின் தன்னைத்தான் உணரத் தீரும் தகையறு பிறவி என்பது என்னத்தான் மறையும் மற்ற துறைகளும் இசைத்த எல்லாம் முன்னை தான் தன்னை ஓராமுழுப்பிணி அழைக்கின் மேலே பின்னைத்தான் பெறுவது அம்மா நரவு உண்டு திகைக்கும் பித்தோ? அழித்தவர் அஞ்சும் நெஞ்சின் அடைத்தவர் அறிவில் மூழ்கிக் குளித்தவர் இன்ப துன்பம் குறைந்தவர் அன்றி வேறி ஒழித்தவர் உண்டு மீண்டும் இவ்வுலகு எல்லாம் உணர ஓடிக் கழித்தவர் எய்தி நின்ற கதியொன்று கண்டது உண்டோ? செற்றது பகைஞர் நாட்டார் செய்த பேர் உதவி தானும் கற்றதும் கண்கூடாக கண்டதும் நிலைவல்லாளர் சொற்றதும் மானம் வந்து தொடர்ந்ததும் படர்ந்த இன்பம் உற்றதும் உணரார் ஆயின் இறுதி வேறு இதனின் உண்டோ? வஞ்சமும் களவும் பொய்யும் மயக்கமும் மரபேல் கொட்பும் தஞ்சம் என்றாரை நீக்கும் தன்மையும் களிப்பும் தாக்கும் கஞ்சமெல் அணங்கும் தீரும் கள்ளினால். அருந்தினாரை நஞ்சமும் கொல்வது அல்லால் நரகனை நல்காது அன்றே கேட்டனன் நரவால் கேடுவரும் எனக் கிடைத்த அச்சொல். காட்டியது
அனுமன் நீதிக் கல்வியால் கடந்தது அல்லால் மீட்டு இனி உரைப்பதே என்ன? விரைவின் வந்து அடைந்த வீரன் மூட்டிய வெகுளி யால்யாம் முடிவதற்கு ஐயம் உண்டோ? ஐய நான் அஞ்சினேன், இந்நரவனின் அரிய கேடு, கையினால் அன்று ஏயம் கருதுதல் கருமம் அன்றால், வெய்யது ஆம் மதுவை, இன்னம் விரும்பினேன் என்னென் செய்ய தாமரைகள் அன்ன சேவடி சிதைக்க என்றான் வீரன். இந்தக் கட்டுரைத் தொடரில் நான் ஏன் மதுவிலக்கு பிரச்சாரம் செய்ய வருகிறேன் என்றால், சில வேதங்களையும் கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் படித்ததுவன்று என் அனுபவமிரண்டு. மதுவினால் உண்மையிலேயே நான் போய்ச் சேர வேண்டிய ஊருக்குப் போய் சேர முடியாமல் ரயிலை தவற விட்டிருக்கிறேன். வாழ்க்கை ரயிலையும் தவற விட்டிருக்கிறேன். ஒரு இந்து மது அருந்துவதை மதம் நியாயப்படுத்தவில்லை. வழக்கம் போலவே அவனைத் தட்டிக் கொடுத்து தர்ம போதனை மூலம் திருப்புகிறது. மது விலக்கை சரியாக செயல்படுத்த வேண்டும் என்றால் அது நமது போலீஸ்காரர்களால் இயலாது. மத விரிவுரையாளர்களால் மட்டுமே இயலும். சுபம். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.